முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. அருகில் எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. நிறைவான மகிழ்ச்சி நீரே, நித்திய பேரின்பமே. நிறைவான மகிழ்ச்சி நீரே, நித்திய பேரின்பமே. பிரைஸ் தி லார்ட். நித்திய பேரின்ப நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நாள் நிகழ்ச்சி உங்களுக்கு நிச்சயமாக பிரயோஜனமாக இருக்கும். வாங்க எல்லாம் சேர்ந்து இணைந்து முதலாவது ஆண்டவரை நாம் கனப்படுத்துவோமாக. தேவா நான் ஏதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் ஏதினால் விசேஷித்தவள், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவள். ஏதினா அது எதினால் நீர் என்னோடு வருவதினால், ஏதினால் அது எதினால் நீர் என்னோடு வருவதில் சென்றிருந்து. தேவா நான் ஏதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் ஏதினால் விசேஷித்தவள், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவள். ஓ ஏதினா அது எதினா நீர் என்னோடு வருவதினால், ஏதினா அது எதினா நீர் என்னோடு வருவதினால். வாழ்க்கையில கசப்புகள் காலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. வாழ்க்கையில கசப்புகள் காலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடு. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர். ஒரு விசை கூட சொல்லுவோமா? மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடு. சேர்ந்து நின்று சொல்வோம். மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடு. தேவா 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 நான் ஏதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் ஏதினால் விசேஷித்தவள், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவள். ஏதினால் அது ஏதினால் நீர் என்னோடு வருவதினால், ஏதினால் அது ஏதினால் நீர் என்னோடு வருவதினால். அற்புதர் 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 இயேசு அற்புதர் என்று சொல்லி அவரை மகிமைப்படுத்துவோம். அண்டினோர் வாழ்வை இன்பமாக மாற்றும் இயேசு அற்புதர் என்று சொல்லி பாடுமா? அற்புதர் 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 இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். எல்லாம் சேர்ந்து நின்று அற்புதர் 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 இயேசு அற்புதர். ஆமென். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். எல்லோரும் பாடுங்கள், எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். எல்லாரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புதர் 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 இயேசு அற்புதர். நல்ல கரங்களை தட்டி அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அவர் அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு. எல்லோரும் பாடுங்கள், எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே
மாற்றும் இயேசு அற்புதர் 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 இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். தொடர்ந்து சொல்வோம். என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே, பலவீனத்தெல்லாம் நீக்கி பலவானாய் மாற்றுகிறவர் நீர் ஒருவர். நல்ல கரங்களை தட்டி சொல்லுமா. என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே, இன்று நிரப்பும் உந்தன் ஆவியால். என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே, இன்று நிரப்பும் உந்தன். என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே, இன்று நிரப்பும் உந்தன் ஆவியால். என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே, இன்று நிரப்பும் உந்தன் ஆவியால். பேய்களை ஓட்டி நோய்களை போக்கும் பலனே வாருமே. பேய்களை ஓட்டி நோய்களை போக்கும் பலனே வாருமே. பலவீனம் நீக்கி பலவானை மாற்றும் வல்லமையே வா. நல்ல பலத்தோடு கரங்களை தட்டி. பலவீனம் நீக்கி பலவானை மாற்றும் வல்லமையே வா. பேய்களை ஓட்டி நோய்களை போக்கும் பலனே வாருமே. பேய்களை ஓட்டி நோய்களை போக்கும் பலனே வாருமே. பலவீனம் நீக்கி பலவானாய் மாற்றும் வல்லமையே. வயதானவர்களை பலப்படுத்துகிறவரே, பச்சில குழந்தைகளை பலப்படுத்துகிறவரே, வல்லமையே வா. பலவீனம் நீக்கி பலவீனம் நீக்கி ஆமென். சென்சமோ பலவீனம் நீக்கி பலவானை மாற்றும் வல்லமையே வாருமே. என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே, இன்று நிரப்பும் உந்தன் ஆவியால். என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே, இன்று நிரப்பும் உந்தன் ஆவியால். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் இழதிரார். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகி. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். எத்தனை இழப்புகள், எத்தனை இழப்புகள், ஏமாற்றும் தோல்விகள், எத்தனை இழப்புகள், ஏமாற்றும் தோல்விகள். கர்த்தரோ மாற்றுவார், கர்த்தரோ மாற்றுவார், கரம் நீட்டி தேற்றுவார், கரம் நீட்டி. எத்தனை இழப்புகள், எத்தனை ஏமாற்றும் தோல்விகள். கர்த்தரோ மாற்றுவார், கர்த்தரோ மாற்றுவார், கரம் நீட்டி தேற்றுவார், உன் கரம் நீட்டி தேற்று. எல்லாம் சேர்ந்து நின்று ஒன்று சேர்ந்து நம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிறார். நம் இயேசு நல்லவர், ஒரு
சங்கீதம் பாடுங்கள், எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புதர் 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 இயேசு. அன்பினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு. அற்புதர் 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 இயேசு. அற்புதர் அன்பினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு. அற்புதர் நம் இயேசு, நம் இயேசு அற்புதர், நம் இயேசு, நம் இயேசு அற்புதர், நம் இயேசு, நம் இயேசு அற்புதர். நல்ல கரங்களை தட்டி எல்லாரும் சேர்ந்து ஆமென். லேசான காரியம் உமக்கது லேசான காரியம், லேசான காரியம் உமக்கது லேசான காரியம். பலமுள்ளவன் பலனற்றவன், பலமுள்ளவன் பல இல்லாதவன், யாராயிருந்தால் உதவிகள் செய்வது லேசான காரியம் உமக்கது லேசான காரியம். பலமுள்ளவன் பலமுள்ளவன் பலனற்றவன், பலமுள்ளவன் பல இல்லாதவன், யாராயிருந்தால் உதவிகள் செய்வது லேசான காரியம் உமக்கது லேசான காரியம். இடறிய மீனவனை இடறிய மீனவனை சீசனாய் மாற்றுவது லேசான காரியம். இடறிய மீனவன் சீசனாய் மாற்றுவது லேசான காரியம். இதயனை கோமகனா அரியனை ஏற்றுவது லேசான காரியம். இடையனை கோமகன் அரியனை ஏற்றுவது லேசான காரியம் உமக்கது லேசான காரியம் உமக்கது லேசான காரியம் உமக்கது லேசான காரியம். இடறிய சிஷனை இடறிய சிஷனை மாற்றுவது லேசான காரியம். எல்லாம் சேர்ந்து சொல்வோம். இடறிய மீனவன் சீசனாய் மாற்றுவது லேசான காரியம். ஒரு விஷயம் கூட எல்லாம் சேர்ந்து இடறிய மீனவன் சீசனாய் மாற்றுவது லேசான காரியம். இடறிய சீசனை இடறிய மீனவனை சீசனாய் மாற்றுவது லேசான காரியம். இடையனை கோமகன அரியனை ஏற்றுவது லேசான காரியம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து நித்திய பெரும் கிறிஸ்டியன் மேட்ரிமனி குறித்ததான அறிவிப்பை கேட்கலாமா?
ஆம் தேவ ஜனங்களே, நித்திய பேர்ம கிறிஸ்டியன் மேட்ரிமோனி ஊழியங்கள் ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்குது. உங்களுக்கும் ஆசீர்வாதமாக நிச்சயமாக இருக்கும். உடனடியாக கீழே காண்கிற எங்களுடைய எண்ணிற்கு உங்களுடைய பயோடேட்டாவை நீங்கள் அனுப்பி வைக்கலாம், கால் பண்ணலாம். நாங்கள் உங்களுக்கு உதவி செய்கிறதற்கு நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் நன்மையானதை தருவார். ஒரே குடும்பத்தை சேர்ந்து அநேருக்கு திருமணம் நடந்திருக்கு. உங்களுக்கும் கர்த்தர் நிச்சயமாக அற்புதங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார். நம்ம எல்லாம் சேர்ந்து தொடர்ந்து ஆண்டவருடைய வார்த்தையை கேட்போமா? 1 யோவானின் புத்தகம் 2ஆம் அதிகாரத்தை நாம் தியானிக்கும் பொழுது ஒரு அருமையான அவங்க ஒரு சத்தியத்தை நம்ம கற்றுக்கொள்கிறோம். பிரைஸ் தி லார்ட். 1 யோவானின் புத்தகம் நீங்கள் 2ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே 1ஆம் வசனம் 2ஆம் வசனம் ஏற்கனவே நான் உங்களுக்கு சொன்னேன். அது 1ஆம் அதிகாரத்தோடு இணைந்திருந்தால் இன்னும் ரொம்ப நல்லாமா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். ஏன்னா 3ஆம் வசனத்துலேருந்து தான் இன்னொரு டாப்பிக்குள்ளே, 3ஆம் வசனத்துலேருந்து தான் இன்னொரு டாப்பிக்குள்ளே அவர் போகிறதை கொடுத்து பாருங்கள். அந்த 3ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது அவருடைய கற்பனைகளை நாம் கை கொள்ளுகிறவர் அவருடைய கற்பனைகளை நாம் கை கொள்ளுகிறவர் ஆனால் அவரை அறிந்திருக்கிறோம் என்று அதனால் அறிந்து கொள்வோம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ பாருங்க, அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுகிற ஒரு அனுபவம் சொல்லப்பட்டிருக்கு. அவருடைய கற்பனை என்றால் என்ன அப்படின்னு யோசித்து பார்க்கும் பொழுது, கற்பனை என்ன? ஒரு இமேஜினேஷனா? இல்லை, அல்லது கமாண்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் போடப்பட்டிருக்கிறது. கட்டளைகள், கற்பனைகள், கட்டளைகள். அவருடைய கட்டளைகளை நாம் கை கொள்ளுகிறவர்களாக இருக்கணும். பழைய பாட்டில் 10 கட்டளை இருந்துச்சு, அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா சேர்த்து 613 கட்டளைகள் இருந்துச்சு. புதிய பாட்டில் ஆண்டவர் அது 2 கட்டளையாக மாற்றினார். இங்கேயும் அவர் ஒரு காரியத்தை குறித்து அவர் பேசுறார். ஒரு நினைப்பூட்டுதலாக தான் அவர் பேசுகிறது குறித்து பார்க்கிறோம். இயேசுவோடு கூட இருந்த ஒரு மனுஷன் சோத்திரம் இயேசுடைய கற்பனை, இயேசுடைய எதிர்பார்ப்பு என்ன அப்படிங்கிறத மிக தெளிவாக பேசுகிறதை குறித்து பார்க்கிறோம். ராமன் சொல்லுங்க பார்ப்போம். கட்டளைகள்ங்கிறது நமக்கு ஒரு ஆசீர்வாதம். பாருங்க, நம்ம அக்கௌண்டபிளா இருக்கணும். என்ன யாரும் கேட்கக்கூடாது. அல்ல நோ ரூல்ஸ் மை வே மை லைஃப் அப்படின்னா அது என்னைக்குமே விபரீதத்தை தான் போய் முடியும். அல்ல சொல்ற ஏற்ற காலத்தில் அவர் உன்னை உயர்த்தும்படிக்கு அடங்கின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ நமக்கு நல்ல சிஸ்டத்தை, ஆண்டவருக்கு நம்ம கீழ்ப்படுகிற சிஸ்டம், ஊழியர்களுக்கு கீழ்ப்படுகிற ஒரு சிஸ்டம், அல்ல பெற்றோருக்கு அடங்கி இருக்கிற ஒரு சிஸ்டத்தெல்லாம் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற தயவுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். சொல்லுங்க அல்லேலூயா. காலையில் பிரசங்கம் பண்ணும்போது சொன்னாங்க, சில நேரங்களில் பிள்ளைகள் நல்லா பெரிய ஆளாக வாங்கும் பொழுது பெற்றோர் அவங்களும் கண்ட்ரோல் பண்ணுறாங்க, அது ஒரு ஆசீர்வாதம் சொல்லி. டிராஃபிக் ரூல்ஸ் நம்ம வச்சிருக்கிறோம் பாருங்க, டிராஃபிக் சிக்னல்ஸ் இருக்கு. எதற்காக வைக்கப்பட்டிருக்கிற? உங்களை தர்ம சங்கடத்தில் வைக்கிறதற்காகவா அது வைக்கப்பட்டிருக்கு? இல்லை. எதற்காக? உங்களுக்கு ஒரு நன்மை தருகிறதற்காக. சில நேரங்களில் ரயில்வே கேட்டில் எல்லாரும் அழகாக வரிசையாக இருப்பாங்க. 2 ஞானவான்கள் 2-3 ஞானவான்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, எதிர் வரிசையிலேருந்து வர்றவங்க வழியில் இங்கே கொண்டு போய் காரை நிறுத்திடுவாங்க, லாரி நிறுத்திடுவான், பஸ்ஸை நிறுத்திடுவான். உட்காந்து கேட்டை திறந்த பிறகு கடந்து எல்லாரும் முட்டி மோதிட்டு உரு எல்லாம். இவ்வளோ பொல்யூஷன் பாருங்க, எவ்வளோ பெரிய பொல்யூஷன். அப்போ எல்லாம் ஆக்சிடென்ட் கொடுக்கணும். அந்த பொல்யூஷன் எல்லாம் மூக்குகளை போகும், தூசிகள் எல்லாம் வர்றது கொடுத்து பார்க்கும். 4-5 பேர் செய்கிற மதியினம். அதனால தான் சில நேரம் ஃபைனும் போடுறான். ஆனால் எல்லாரும் வரிசையாக இருக்கும் பொழுது என்ன செய்யணும்? வேகமாக அந்த இடத்த கடந்து செல்வான். அப்போ பாருங்க, கட்டளைங்கிறது அப்படி நமக்கு ஒரு ஆசீர்வாதம் அப்படிங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. அதை இங்கே பெரிய பாரமானதா நினைக்கக்கூடாது. ஆண்டவர் நம்ம போடுற கட்டளைகள் அவருடைய கற்பனைகள் பாரமானவைகளும் அல்ல அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ கட்டளை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு ஆசீர்வாதம். தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறது போல, தகப்பன் கொஞ்சம் தகப்பனா இருந்தா, தாயா இருந்தா அந்த வீட்டில் இருக்கிற பிள்ளைகள் நல்ல டிசிப்ளின்டா வளர்க்கப்படுகிறதை குறித்து பார்க்கிறோம். என்னை கண்ட்ரோல் பண்றதுக்கு யாருமே இல்லை அப்படிங்க, நான் கவனிப்பாரற்றவனாக இருக்கிறேன். எந்த ஒரு இடத்துலையும் நல்லவங்களும் கெட்டவங்களும் அல்லது ஒரு வீட்டில் தான் பிறக்கிறாங்க, ஒரு வீட்டில் தான் வளர்க்கப்படுறாங்க. ஸ்தோத்திரம். நல்ல பெற்றோர் இருக்கணும், நல்ல ஆசிரியர்கள் இருக்கணும். அதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் நாம் பெற்றிருக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஒரு காலேஜில் ரூல்ஸ் வச்சிருக்கிறாங்க, ஒரு ஆஃபீஸில் ரூல்ஸ் வச்சிருக்கிறாங்க. சில ஆஃபீஸில் மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது, வெளியிலேயே திருநெல்வேலியில் கொடுத்துட்டு போகணும். ஸ்தோத்திரம். நீங்கள் இன்டர்வல் டைமில் தான் எடுத்து பார்த்துக்கலாம், அல்ல ஈவினிங் தான் பார்த்துக்கலாம். அது வரைக்கும் அதை தான் பயன்படுத்தணும். ரூல்ஸ் வச்சிருக்கிறாங்க. அப்போ நீங்களே உங்களுக்கு நீங்கள் ஒரு டிசிப்ளினான ஒரு கட்டளை, காலை எத்தனை மணிக்கு எழும்புவேன், எத்தனை மணிக்கு இந்த வேலையை செய்வேன், ஒரு பைபிள் எத்தனை அதிகாரம் வாசிப்பேன், எவ்வளவு ஜெபம் பண்ணுவேன், தீர்மானம் என்ன, இந்த பிளான் பண்ண இயேசுக்கு என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு உங்களுக்கு செல்ஃப் டிசிப்ளின் பண்ணும் பொழுது, செல்ஃப் கமாண்ட்மெண்ட்ஸ் நீங்கள் உங்களுக்கு போடும் பொழுது அது ஒரு சிஸ்டமேட்டிக்கான லைஃபாக இருக்கும். எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் உங்களுக்கு இருக்காது. கரங்களை வைத்து அல்லேலூயா பார்ப்போம். சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ கட்டளை அப்படிங்கிறது ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருங்க. அப்போ இவர் சொல்கிற கற்பனைனா என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன கற்பனை சொல்கிறார்? யாருக்காவது எந்த ஐடியா இருக்குதா?
இவர் கற்பனைன்னு சொல்றாரு, கற்பனைகளை கை கொள்ளுங்கள் சொல்றாரு. எதை குறித்து பேச வருகிறார் யோவான்? சிம்பிளான விஷயம், ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். அவர் சொல்ல வர்ற காரியம் சிம்பிள், ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். இதயத்தில் கை வச்சு சொல்லுங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பா இருப்போம். பக்கத்தில் சொல்லுங்க, கை கொடுத்து, ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பா இருப்போம். வம்பா நம்ம இருக்க மாட்டோம், அன்பா இருப்போம். அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த அன்பு, இதை தான் பேசுறார். நிறைய இடங்கள்ல இந்த யோவானை நீங்க வாசித்து பார்க்க முடியும். பாருங்க, யோவான் 13ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை நான் வாசித்து பார்க்கும் பொழுது, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். எல்லாம் சேர்ந்து வாசிக்க. நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். என்ன சொல்றாரு? புதிதான கட்டளை உங்களுக்கு. இது யார் சொன்னா? இயேசுநாதர் சொல்றார். என்ன சொல்ற? ஒருவரில் ஒருவர் அன்பா இருங்கள். முக்கியமான விஷயம். நீங்க தொடர்ந்து யோவான் 14ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசித்து ஒரு சில வசனங்கள் நம்ம அப்படி பார்க்க போறோம். யோவான் 14:15, நீங்கள் என்னிடத்தில் அன்பா இருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்க. என்ன சொல்லிட்டாரு? நீ நேசிக்கிறேன்னு சொன்னீங்கன்னா சரியா, என்னுடைய கற்பனையை கை கொள்ளணும். என்னுடைய கற்பனை என்ன? என்னது? ஒருவரில் ஒருவர் அன்பாய். எப்போ நான் ஸ்டாப் பண்ணாலும் நீங்கள் உடனே சொல்லணும், ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். சொல்லுங்க அல்லேலூயா. அப்படின்னு ஒரு செகண்ட் அமைதியாக இருந்தா என்ன சொல்லணும்? ஒருவரில் ஒருவர் அன்பா. இதான் இன்னைக்கு அதுதான் நம்ம மனசில் போகுது. ஒருவரில் ஒருவர் அன்பாக இருங்கள். இதுதான் ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. நீங்கள் அப்படியே யோவான் 15ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. ஜான் சாப்டர் 15 and verse 12. நான் உங்களில் அன்பாக இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாக இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையா இருக்கிறது. இது கஷ்டமானதா? சிலர் கஷ்டமாக இருக்கும், சிலருக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம ஆரம்பத்தில் ஈஸியாக வச்சுக்கணும், எதையுமே கஷ்டமாக்கிடக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னுடைய ஏதோ ஒரு போராட்டமாக வச்சு. நான் இன்னைக்கு கூட சொன்னேன்ல, பார்த்தீங்களா, சர்ச் கேம்பஸ்க்குள்ள வேப்ப மரம் நிறையா இருக்குது, அங்கே என்னது கருவேப்பிலை செடி நிறையா இருக்குது. அதை பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ரொம்ப ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகிற நிலை செடிகள்லாம், அதெல்லாம் மரங்கள்லாம் ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகும். அப்போது ஏதாவது இங்கே ஒரு வௌவால் வந்தோ ஒரு குருவி வந்தோ அதை சாப்பிட்டுட்டு பழத்தை சாப்பிட்டு கீழே போட்டுட்டுன்னா என்ன செய்யும்? ஜாம் ட்ரீ இருக்குது, அது டக்கு டக்குன்னெல்லாம் வளரும். ஆனால் இந்த மரங்கள், வேப்ப மரத்தை பாருங்கள், இந்த வேப்பன் செடி, இந்த கருவேப்பிலை செடி குட்டி இவ்வளோ இருக்க நேரத்தில் சும்மா லைட்டாக அப்படி பிடிங்க எடுத்துடலாம். லைட்டாக பிடிங்க. ரெகுலராக நான் பார்க்க சொல்வேன், லைட்டாக பிடிங்க எடுத்துருங்க. ஆனால் நீங்கள் பிடுங்காம விட்டுட்டீங்க அப்படின்னா சரியா, அதை பிடுங்கிறதுங்கிற பெரிய கடினமான ஒரு விஷயம். கஷ்டப்பட்டு பிடுங்க வேண்டிய, தோண்டி பிடுங்க வேண்டியிருக்கும். சிலரங்களில் விரயமாக தண்ணீர் அதுக்கும் நம்ம தேவையில்லாத செடிகளுக்கும் நம்ம ஊற்ற வேண்டிய சூழ்நிலையில் இருக்கும். கருவேப்பிலை செடி தானே, நல்லது தானே, ஃபுல்லாக வச்சா என்ன ஆகும்? புதர் மாதிரி ஆயிரும். தேவையானது தேவையான இடத்துல இருக்கணும். ஒரு அமைச்சர் பக்கத்தில் சொல்லுங்க, தேவையானது தேவையான இடத்துல. ஏன்னா நல்லது தானே அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலையும் வளர்த்துறீங்கன்னு என்ன செய்யறது? ஒரு ஆர்கனைஸ்டாக இருக்கிறது நல்ல விஷயம் பாருங்க. அப்போ ஆரம்பத்தில் நம்ம சரி பண்ண வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது சொல்லி பாருங்க. ரோமர் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்க. இதை வச்சு தான் நிறைய வசனம் சொல்ல போகிறேன், அதுக்கு ஒரு கான்செப்டை சொல்ல போகிறேன், கவனிங்க. ரோமர் 13:8, ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிற கடனே அல்லாமல் மற்றொன்றிலும் ஒருவனுக்கும் கடன்படாதீர்கள், பிறரிடத்தில் அன்பு கூறுகிறவன் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறான். சரியா? பிறரிடத்தில் அன்பு நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறான். 1 தெசலோனிக்கேயர் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, 1 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 12, நாங்கள் உங்களிடத்தில் வைத்திருக்கிற அன்பு கொப்பாய் நீங்களும் ஒருவரிடத்தில் ஒருவர் வைக்கும் அன்பிலும் மற்ற எல்லா மனுஷரிடத்திலும் வைக்கும் அன்பிலும் கர்த்தர் உங்களை பெருகவும் நிலைத்தோங்கவும் செய்வாராக. கரங்களை வைத்து அழிச்சுங்க பார்ப்போம். பாருங்க, நாங்கள் உங்களை நேசிக்கிறோம், அல்ல ஸ்தோத்திரம். அதே போல நீங்க மற்றவர்களை நேசிக்கணும், எல்லா மனுஷரை நேசிக்கணும். அதுல நீங்க பெருகணும். எதுல பெருகணும்? அன்புல பெருகணும். சொல்லுங்க அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. அதுல பெருகத்தக்கமான கிருபையை கர்த்தர் உங்களுக்கு தரட்டும். பாருங்க, 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசித்து 4:9 வாசித்து பார்க்கும் பொழுது, சகோதர சிநேகத்தை குறித்து நான் உங்களுக்கு எழுத வேண்டியதில்லை, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்கும்படி தேவனால் போதிக்கப்பட்டவர்களாயிருக்கிறீர்கள். பாருங்க, தேவனுடைய என்னது போதனை. இது ஒரு மனுஷனுடைய போதனை அல்ல, தேவனுடைய போதனை. என்ன அப்படின்னா, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்கும். இப்போ 2 தெசலோனிக்கேயர் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கணும். 2 தெசலோனிக்கேயர் புத்தகம் 1ஆம் அதிகாரம், சகோதரரே, நாங்கள் எப்பொழுதும் உங்களுக்காக தேவனை ஸ்தோத்திரிக்க கடனாளிகளாக இருக்கிறோம்.
உங்கள் விசுவாசம் மிகவும் பெருகிறபடினாலும் நீங்கள் எல்லாரிலும் ஒருவரில் ஒருவர் வைத்திருக்கிற அன்பு அதிகரிக்கிறபடினாலும் அப்படி செய்கிறது தகுதியாயிரும். என்ன சொல்றாரு? அன்பு கூறுகிறது தகுதியான ஒரு விஷயம் அப்படிங்கிறத அவர் சொல்கிறதை குறித்து பாருங்க. நீங்க 1 பேதுருவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிப்பார். 1 Peter chapter 1 and verse 22 என்ன சொல்லுங்க? ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகிதம் உள்ளவர்களாயிருக்கும்படி ஆவியினாலே சத்தியத்தை கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாயிருக்கும்படியால் சுத்தமாக்கி கொண்டவர்களாயிருக்கிறபடியால் சுத்த இதயத்தோடு ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் என்ன ஹார்ட்டோட நேசிக்கன்னு சொல்லப்பட்டு சுத்த இதயத்தோடு. கரங்களை வைத்து அழிச்சுக்க பார்ப்போம். அதே 1 பேதுரு 4ஆம் அதிகாரத்தை குறிச்சு 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது ஒரு சில வசனங்கள் தான் வாசிக்க இருக்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாயிருங்கள், அன்பு திரளான பாவங்களை மூடும். கரங்களை வைத்து ஒரு அழிச்சுங்க பார்ப்போம். அல்லேலூயா. தொடர்ந்து 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும்போது 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், நாம் ஒருவரில் ஒருவர் அன்பு கூற வேண்டும் என்பதே நீங்கள் ஆதி முதல் கேள்விப்பட்ட விசேஷமாக இருக்கிறது. 23ஆம் வசனத்தை எல்லாம் சேர்ந்து சத்தமாக வாசிப்போம். அதே அதிகாரத்தை 23ஆம் வசனம் எல்லாம் சேர்ந்து வாசிக்க, நாம் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசமாயிருந்து அவர் நமக்கு கட்டளையிட்டபடி ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க வேண்டும் என்பதே அவருடைய கற்பனையாயிருக்கிறது. இப்போ 4ஆம் அதிகாரம் திருப்பிடுங்க. 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும்போது 11 எல்லாம் சேர்ந்து வாசிங்க. பிரியமானவர்களே, தேவன் விதமாய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்க நாமும் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூற கடனாளிகளாக இருக்கிறோம். 12ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது என்ன சொல்லப்பட்டு எல்லாம் சேர்ந்து வாசிங்க. தேவனை ஒருவனும் ஒருபோதும் கண்டதில்லை. இன்னும் சத்தமா, நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார், அவருடைய அன்பும் நமக்குள் போறோம். அப்போ நீங்க மற்றவங்களை நேசிச்சிங்கன்னா யாரை வெளிப்படுத்துறீங்க? இன்னைக்கு பைபிள் நிறைய பேர் வாசித்து முடித்தாச்சு. ஏன்னா நம்ம நிறைய வசனம் வாசிக்கிறோம். சொல்லுங்க அல்லேலூயா. பொதுவாக நம்ம இவ்வளோ வசனம் வாசிக்க மாட்டோம். நான் என்ன சொல்ல வரேன்னா, ரொம்ப முக்கியமான விஷயம், ஒட்டுமொத்த நியூ டெஸ்டமெண்ட் டீச்சிங்காக அது இருக்கு. நீங்க 2 யோவானின் புத்தகம் சரியா 1ஆம் அதிகாரம் 2 யோவான் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது 2 யோவான் 1:5 எல்லாம் சேர்ந்து வாசிங்க. இப்போதும் அம்மாளே, எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க. இப்பொழுதும் அம்மாளே, நாம் ஒருவரில் ஒருவர் அன்பு கூற வேண்டும் என்று உமக்கு புதிதான கற்பனையாக எழுதாமல் ஆதி முதல் நமக்கு உண்டாயிருக்கிற கற்பனையாக எழுதி உம்மை வேண்டிக் கொள்கிறேன். இப்பொழுதும் அம்மாளே அப்படி. அப்ப நல்ல கவனிங்க, என்ன விஷயம் இவர் சொல்ல வர்ற கற்பனை என்ன அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை, ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்க. இதை தான் நீங்க டெவலப் பண்ணணும். எப்படி பண்ணணும்? கிறிஸ்துவின் அன்பு நம்ம வாழ்க்கையிலிருந்து வெளிப்படணும். நீ கிரேக்க மொழியில 4 விதமான அன்பு சொல்லப்பட்டிருக்கிறது. அது சோதரம், அது கணவன் மனைவிக்கிடையே ஒரு அன்பு சொல்லப்பட்டிருக்கிறது. அது சோதரம், நண்பர்கள் அன்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவின் அன்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அது சோதரம், இப்படி அன்புகள்ல பல குடும்பத்தை சார்ந்த அன்பு 4 விதம். கிறிஸ்துவின் அன்பு சொல்லப்பட்டு அகாப்பைன்னு சொல்லப்பட்டு, ஃபீலியோ அது என்ன சொல்லப்பட்டு நண்பர்களுடைய அன்பு அப்படி சொல்லப்பட்டு, சகோதர சிநேகம் சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாத்திரம் சோர்கே அப்படின்னு சொல்றாரு. ஸ்டோர்கே அப்படிங்கிறது அது குடும்பத்தாருடனான ஒரு அன்பு. எராஸ் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது கணவன் மனைவியின் இடத்துல அன்பு. பாருங்க, அன்பை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நீங்க யோவான் சுவிசேஷம் 21ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்க்கும் பொழுது அதில் பேதுருவை பார்த்து ஆண்டவர் 3 தடவை கேட்கிறார், நீ என்னிடத்தில் அன்பு கூறுகிறாயா? நம்ம பழைய நாட்களில் பிரசங்கம் கேட்டிருப்போம். என்னது? பேதுரு 3 தடவை மறுதளிச்சதுனால 3 தடவை சரியா ஆண்டவர் அவனை பார்த்து கேட்கிறாரு, சரியா நீ என்ன நேசிக்கிறாயா? நேசிக்கிறாயா? ஆனா நீங்க உண்மையா அந்த கிரேக்க மொழியில நீங்க பார்க்கும் பொழுது ஆண்டவர் ஃபர்ஸ்ட் அன்புன்னு சொல்றாரு. பாத்தீங்களா? அது என்ன அன்பை சொல்றாருன்னா அகாப்பை அன்பை குறித்து சொல்றாரு. நீ அகாப்ப அன்பை வெளிப்படுத்துவாயா அப்படின்னு கேட்கிறார். உடனே அவன் என்ன பதில் சொல்றான்? நான் அகாப்பைன்னு சொல்ல, ஃபீலியோ அன்பை வெளிப்படுத்துகிறேன் ஆண்டவரே அப்படிங்கிறார். 2வது கேட்கிறாரு, மீண்டும் சொல்றாரு, அகாப்பை அன்பை வெளிப்படுத்துகிறாயா அப்படின்னு கேட்கிறார். இல்ல, நான் ஃபீலியோ அன்பை வெளிப்படுத்துகிறேன்னு சொல்லு. உடனே 3வது தடவை சொல்றாரு, சரி கவலைப்படாத, ஃபீலியோ அன்பை தான் வெளிப்படுத்துறேன்னு சொல்ற, அதை உருப்படியா வெளிப்படுத்துவாயான்னு கேட்கிறாரு. 2 தடவை அகாப்பன்னு கேட்கிறாரு, கடத்துல ஃபீலியோன்னு கேட்கிறாரு. நமக்கு மொத்தமாக அன்புன்னு நினைக்கிறோம்ல, அன்புனோடனே
என்னது காதலையும் அன்புன்னு தான் நினைக்கிறோம். அன்பு ஒரு நாள் ஃபீலிங் கிடையாது அப்படிம்பாங்க. அன்பு அப்படிங்கிறது கமிட்மெண்ட். அதான் வேதத்தில் ஒரு அதிகாரமே சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. 1 கொரிந்தியர் புத்தகம் 13ஆம் அதிகாரம். அன்பு, ஒரு அன்பின் அதிகாரம் பாருங்க. அன்பு உங்க லைஃப்ல ஒரு மேன்மையான ஒரு காரியம் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. அன்பு இல்லைன்னா ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பு எப்படிப்பட்டதா இருக்கு, உங்க வாழ்க்கையை வளமாக்குகிறதா இருக்கிறதுன்னு சொல்லி பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். முத பாட்டு பார்த்தீங்க, அன்பு வளமாக்கு. எல்லாம் சமையல் பண்றீங்க, உப்பை மட்டும் போட வந்துட்டீங்க அப்படின்னா என்னது, உப்பில்லா பண்டம் குப்பையில். நீங்க எல்லாத்தையும் செய்றீங்க, அன்பு மட்டும் கலக்கல அப்படின்னா உங்க வாழ்க்கையில் அது வேஸ்ட். அதான் வளமாக்கும் அன்பு. ரெண்டாவதாக அன்பு என்ன செய்யும் அப்படின்னா வணைந்தெடுக்கும் அன்பு அப்படி சொல்லி பார்க்கும். உங்க லைஃப்பை பாருங்க, ஏதோ ஃபீலிங் லெவல்ல இருந்து ஒரு கமிட்மெண்ட் லெவலுக்குள்ள கொண்டு வரும். அன்பு இருந்துன்னா என்னது, அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும், சினமடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்திலே சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகிக்கும், நம்பும். இதெல்லாம் என்னது, உங்க வாழ்க்கை அப்படியே டியூன் ஆகும். ஐ லவ் யூ ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு இருக்கிற லெவலை மாற்றி ஒரு கமிட்மெண்ட்குள்ளே உங்கள் வாழ்க்கை கொண்டு வரும். மூணாவது பார்த்தீங்கன்னா அன்பை குறித்து பேசும் பொழுது அது வளர்ந்துக்கிட்டே இருக்கும். கரங்களை வைத்து தலைவச்சுங்க பார்ப்போம். விசுவாசம், அன்பு, நம்பிக்கை, இந்த மூன்றும் நிலைத்திருக்கிறது. இதில் எதே பெரியதுன்னு சொல்லப்பட்டு, இது எதில் பெரியதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது, அன்பே பெரியது. கரங்களை வைத்து தலைவச்சுங்க பார்ப்போம், சத்தமாக சொல்லுங்க பார்ப்போம். அப்போ அன்பு முக்கியமான, அதான் ஒன்றுக்குன்னு சொல்லப்பட்ட அன்பு என்னது, வளமாக்கும் அன்பு, வணைந்தெடுக்கும் அன்பு, வளர்ந்து கொண்டே இருக்கிற ஒரு அன்பை கொடுத்து பார்க்கிறோம். நீங்க யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பார்க்கும் பொழுது தேவன், யோவான் 3:16, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்க வேணும், அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்திலே அன்பு கூர்ந்தார். பிரைஸ்லா. ஒரே பேரான குமார் விசுவாசிக்கிறவன் எவனோ. அப்ப அன்பு பாருங்க, பாரபட்சம் பார்க்காது. அதை புரிஞ்சுக்கணும். அன்பு, ஒருவரில் ஒருவர் அன்பா இருங்க அப்படின்னா பாரபட்சமற்ற, பட்சபாதமற்ற, நான் கரெக்டாக மாற்றி சொன்னேன், பட்சபாதமற்ற ஒரு நிலையை காட்டுகிறதா இருக்கு. பார்ஷியாலிட்டி கிடையாது. இன்னைக்கு நிறைய சில மார்க்கங்களில் பாருங்க, நீ தலையிலேருந்து பிறந்தாள், நான் இடுப்புலேருந்து பிறந்தாள், கால்லேருந்து பிறந்தாள் அப்படின்னு சொல்லிருக்கிற நிலைகள் இருக்குது. அது என்னது, ஒரு பார்ஷியாலிட்டியை காட்டுகிறதா இருக்கிறது. ஸோ இப்படிப்பட்ட டிபேட்டில் கிறிஸ்டியானிட்டி தப்பிக்குது. ஏன்னா அவங்க சொல்கிற ஒரு வாதம் என்ன அப்படின்னா, கிறிஸ்தவரில் யாராக இருந்தாலும் பாஸ்டராக மாற முடியும், இந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க தான் பாஸ்டராக மாற முடியும் அப்படிங்கிறதே கிடையாது. யாராக இருந்தாலும் பாஸ்டராக மாற முடியும். இந்த ஒரு பாயிண்ட் பாருங்க, நிறைய நேரங்களில் நமக்கு காப்பாற்றுகிறதை குறித்து பார்க்கிறோம். நாங்கள் உயர்ந்தவங்க, நாங்கள் இவங்க கூட தான் சேருவோம், நாங்கள் சைவம் சாப்பிட்றவங்க நாங்கள் ஒரு குரூப்பாக இருப்போம், அசைவங்க சாப்பிட்றவங்க ஒரு குரூப்பாக இருப்போம் அப்படின்னு கிடையாது. என்னது, பாரபட்சம் நம்ம லைஃப்பில் இருக்கவே கூடாது. எல்லாரையும் நேசிக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன் சொல்லுங்க பார்ப்போம், சொல்லுங்க அல்லேலூயா. பார்ஷியாலிட்டி நமக்குள்ள இருக்கக்கூடாது. உயர்ந்தவன் தாழ்ந்தவன், ஏழை பணக்காரன் அப்படிங்கிற பார்ஷியாலிட்டி இருக்கக்கூடாது. படித்தவன் படிக்காதவன் அப்படிங்கிற எல்லாரும் சம். அதான் ஆண்டவர் சொல்லும் பொழுது ரொம்ப எளிமையா இருக்கிறவங்கள அதிகமாக கவனம் பண்ணுங்க. கல்யாணம் முடிஞ்சவங்க, யாராவது வாழ்க்கை துணையில பிரச்சனை இருந்து அவங்க சிங்கிள் பேரண்டா இருக்கிறாங்களா, அவங்கள தாங்குங்க. வாழ்க்கை துணை இந்த உலகத்தின் ஓட்டத்தை முடிச்சிட்டாங்கன்னா அவங்கள தாங்குங்க. திக்கற்றவர்களை, எளியவர்களை, கைவிடப்பட்டவர்களை தாங்கன்னு சொல்றாரா இல்லையா? வினோத் சொல்றானா பைபிள் சொல்லுதா? பைபிள் நமக்கு சொல்லு, தாங்குங்கன்னு சொல்லு. அவங்கள இன்னும் தூக்கி கொண்டு வாங்க. மிஷினரிகள் வெளிநாட்டில் வந்து அலசோத்திர எல்லா அலசோத்திர வசதிகளையும் விட்டு விட்டு கர்த்தர் ஒன்று வார்த்தை சொன்னார் சொல்லி இந்த அழுப்பட்ட வறட்சியான பகுதிக்கு வந்து தொப்பிலையும் சரட்டையிலும் கூழ குடிச்சு அலசோத்திர சரீரத்தில் வியாதிகள், பலவீனங்கள், குடும்பத்தில் பலவீனங்கள், அதன் மத்தியிலும் தீவிரமாக ஆண்டவருடைய அன்பை குறித்து சொல்லி சோதரையுடைய முட்டாத்தனமாக இருக்காங்க, அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க, அறியாமையில் இருக்கிறாங்க, மூட நம்பிக்கையில் இருக்கிறாங்க. இவள் கல்வி கொடுத்தாதான் அலசோத்திர கண்கள்லாம் திறக்கப்படும் சொல்லி எங்கே பார்த்தாலும் கல்வி கூடங்களை ஆரம்பித்து ஸ்கூல்ஸை, காலேஜஸை, ட்ரைனிங் சென்டர்ஸ் ஆரம்பித்து நல்ல கல்வி கொடுத்ததுனால எனக்கு நடந்த விஷயம் என்ன அப்படின்னா, அறியாமை எல்லாம் விலகி இருக்கிறது. கரங்களை வைத்து அழைச்சுங்க பார்ப்போம். அல்லேலூயா. இப்போ எல்லாரும் படிக்கத்தக்கதான ஒரு வாய்ப்பு வந்திருக்கு. சோத்திரம். அரசாங்கமும் அந்த சில அமைப்புகள் அதுக்காக ஃபைட் பண்ணதுனால இன்னைக்கு எல்லாரும் படிக்கத்தக்கதான ஒரு கிருபை கிடைத்திருக்கு. கரங்களை வைத்து அழைச்சுங்க பார்ப்போம். சத்தமா சொல்லுங்க. அப்போ பட்சபாதம்
நம்ம பாராட்டுறோம். அன்பு கூறுகிறேன்னு சொன்னால் நோ மோர் பார்ஷாலிட்டி. பட்சபாதம் பண்ணுகிறவர்களாம் நம்ம பார்ஷாலிட்டி இந்த ஸ்பிரிட்டே இருக்கக்கூடாது. எந்த குரூப்பிஸும் ஆவிய சபைக்குள்ளே இருக்கக்கூடாது. அவரை சேர்ந்து 20 சேர்ந்தது இல்லை, எல்லாரும் கத்தரை சேர்ந்தவர்கள். கரங்களை வைத்து அழிச்சுங்க பார்ப்போம். சொல்லுங்க அல்லேலூயா. எனக்கு ஒருத்தவங்களுக்கு ஒரு ஃபோன் கால் பண்ணுறீங்கன்னா கத்தரை மகிமைப்படுத்துகிற விஷயம் நான் மட்டும்தான் பண்ணணும், வேறு எதுவும் பண்ணக்கூடாது. அது சொல் மற்றவங்களுடைய குறைகளை பேசுறதுக்கு வேலை நம்ம வேலை இல்லை அப்படின்னு அந்த அன்பு நமக்குள்ள இல்லைன்னு அர்த்தம். சொல்லுங்க அல்லேலூயா. எத்தனை பேர் போலீஸ்காரர் உள்ள உட்காந்துருக்கீங்க, எத்தனை பேர் ஜட்ஜா உள்ள உட்காந்துருக்கீங்க? அந்த வேலைக்காக இல்லை, இயேசுநாதரை மகிமைப்படுத்துகிற இயேசுவை போல மாறுகிற வேலைக்கு தான் இங்கே உள்ள உட்காந்துருக்கிறோம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அந்த ஸ்பிரிட் நமக்குள்ள, இந்த பார்ஷியாலிட்டி ஸ்பிரிட் நமக்குள்ள வரக்கூடாது. பார்ஷியாலிட்டி பண்ற மாதிரி சிலன்னு நமக்கு தெரியும். ஆனால் ஒருத்தர் பேசும்பொழுதோ ஒரு செய்கையோ அதை நீங்கள் புரிஞ்சுக்குங்க. அது சொல் நம்ம அவங்ககிட்ட போய் விசாரிச்சா தெரியும் என்ன நோக்கத்தோடு செய்கிறான். வெளியே வச்சு பார்த்து நீங்கள் தீர்ப்பு செய்யாதீங்க. நிறைய நேரத்தில் நீங்கள் ஏமாந்துறீங்க. நிறைய நேரத்தில் நீங்கள் சொல்கிற ஸ்டேட்மெண்ட்டுக்கும் நடந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கும் வித்தியாசம் நிறைய இருக்குது. நீங்கள் செய்கிற தீர்ப்புக்கும் உண்மையாக நடக்கிறது நிறைய வித்தியாசம் இருக்குது. தேவஜனங்களே, எனக்கு 2 சைடும் தெரியும். நான் உங்கள்கிட்ட யார்ட்டையும் எதுவுமே ரியாக்ட் பண்ணுறது கிடையாது. ஏன்னா என் வேலை கிடையாது, ரியாக்ட் பண்ணுற என் வேலை கிடையாது. அது சோத்திரம். இது 2 ஸ்தானங்களை கற்று வச்சு, நீங்கள் நெகட்டிவ் எங்களுக்கு தெரியும், பாசிட்டிவ் எங்களுக்கு தெரியும், உண்மையான நிலவரம் என்னன்னு தெரியும், நீங்கள் பேசிகிட்டு இருக்க விஷயம் எவ்வளோ பொய்யான விஷயம்னு எங்களுக்கு தெரியும். அதனால தான் சொல்கிறேன், இந்த பட்சபாதமே நமக்குள்ளே வரக்கூடாது. பாருங்கள், நம்ம எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்? எல்லாரையும் ஒரே சகோதரராக இருக்கணும், ஏற்றுக்கொள்ளணும். காலங்களை வைத்து அழைச்சுங்க பார்ப்போம். எதையுமே பார்ஷியலாக பண்ணுறாங்க ஸ்பிரிட்டும் வரக்கூடாது, பார்ஷியலாக பண்ணவும் கூடாது. கரங்களை வைத்து அழைச்சுங்க பார்ப்போம். பாரபட்சங்கிற ஆவி நமக்குள்ளே வரக்கூடாது, பாரபட்சம் பண்ணுகிறவங்களாம் இருக்கவும் கூடாது. 2வது இந்த வசனத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரன் விசுவாசிக்கணும், அவன் கெட்டு போகாம நித்தியஜன். எல்லா அன்பு கூடுகிறவங்க, அவன் அன்புக்குருவுடைய தன்மை என்னன்னு சொல்லி பார்க்கும் பொழுது பாதுகாக்கிறவர்களாக இருப்பார்கள். முதலாவது பாரபட்சம் பண்ணுறவங்களாக இருக்க மாட்டாங்க. 2வது பாதுகாக்கிற, ஒருத்தரும் கெட்டு போகாமல் நம்ம பாதுகாக்கிற வேலையை செய்கிறோமா அப்படின்னு யோசித்து ஒரு கேள்விப்படுது. ஒருத்தர் வர்றாருயா, சரியா, அவரை பாதுகாக்கிற வேலையை செய்கிறோமா? தீ காயங்களோடு வரலாம், சரியா, நீங்கள் அடிக்கடி அந்த ஒரு மெஷ்ஷெல்லாம் போட்டு அவங்கள மூடி வச்சுருப்பாங்க. அன்பின் மிகுதினால் இப்படி திறந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கிற இன்ஃபெக்ஷன் அவருக்கு வந்து அவரும் செத்து போயிடுவார். நிறைய நேரத்தில் விசுவாசிகள் அல்ல சுத்திரம் பண்ணுற விஷயம் அதுதான். தேவையில்லாமல் அவர் தீக்காயத்தில் இருக்கிறார். தூரத்துலேருந்து ஜபிக்க வேண்டிய ஆட்கள் கிட்ட போய் நின்று திறந்து பார்த்து நல்லா இருக்கீங்களா பிரதர், நல்லா இருக்கீங்களா சிஸ்டர், திறந்து பார்த்து ஒரு நாளைக்கு ஒரு நேரத்துக்கு 10 நேரம் காலை பண்ணி கடைசியில் என்னாச்சு அப்படின்னா ஆளு காலி. ஜோமனு முழங்கால் போட்டு, நான் போகிறது உங்களுடைய சித்தமான ஜோமனும், நான் பேசுறது உங்களுடைய சித்தமான ஜோமன் ஆளு சொல்லி ஜோமன் நின்று பண்ணுங்க. அது உங்களுக்கு ஆசீர்வாதம், அவர்களுக்கு ஆசீர்வாதம். கரங்களை வைத்து நம்முடைய ஒரே நோக்கம் என்னமா இருக்கணும்? ஒருவரும் கெட்டு போகக்கூடாது. கரங்களை வைத்து அழைச்சுங்கப்பா. எப்படி பாதுகாத்து இல்லை சார், அவங்களுக்கு பல வியாதிகள் வந்திருக்கலாம் பாருங்க, தீக்காயங்கள் இருக்கலாம், அதை எப்படி ப்ரொடெக்ட் பண்ண நமக்கு தெரியணும். கை கால் உடஞ்சவங்களா வந்திருப்பாங்க, அதை எப்படி சரிப்படுத்த நமக்கு தெரியணும். ஹார்ட் மூச்செடுக்கிற சிரமத்தோடு இருப்பாங்க, அதுக்கு என்ன செய்யணும்? இருக்கிற ஃபேன் ஆஃப் பண்ணிடக்கூடாது, புகை போட்டுறக்கூடாது. இருக்கே மூச்சிடம் அடுக்கிறது கஷ்டம், நான் புகை போடுறேன்னு சொல்லி போட்டிங்கன்னா எருசலேம் என்ன அப்படி பாட்டு பாட வேண்டியதாயிரும். பரலோகமே என்ன ஆக்ஷன் ஹேண்ட்லிங் ரொம்ப முக்கியம். சின்ன பிள்ளைங்க எப்படி ஹேண்டில் பண்ணணும், வாலிபர்கள் எப்படி ஹேண்டில் பண்ணணும், பெரியவங்களை எப்படி ஹேண்டில் பண்ணணும், இதெல்லாம் நமக்கு தெரியும். ஏன்னா நம்ம நோக்கம் ஒருத்தரும் கெட்டு போகக்கூடாது. கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா பார்ப்போம். சொல்லுங்க அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. அது முக்கியம். சிலவர் சின்ன பிள்ளைகளை தூக்கி போட்டு விளையாடுவாங்க, அது ஒரு வயசுக்கு தான். சின்ன பச்சனை குழந்தை தூக்கி போட்டு விளையாண்டிங்க என்ன செய்யும்? கழுத்தே நிற்காமல் இருக்கும், டபால்னு கழுத்து உடஞ்சி போகும். அப்போ கொஞ்சம் கழுத்தெல்லாம் ஸ்டிஃப் ஆனோடனே நீங்கள் கொஞ்சம் விளையாடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். எல்லாம் செய்யலாம், எப்போ எப்படி செய்யணும். நம்முடைய ஒரே நோக்கம் என்னென்னா பாதுகாக்கணும். ஒரு சின்ன பிள்ளை அழிஞ்சு போயிடக்கூடாது, வாலிபன் அழிஞ்சிடக்கூடாது, பெரியவங்க அழிஞ்சிடக்கூடாது, எல்லாரும் பாதுகாக்கப்படணும். பாதுகாப்பு வேலை தான் நம்ம வேலை. சொல்லுங்க அல்ல, கெட்டு போயிடணும். இன்னைக்கு சபைக்குள்ள வச்சானா அவன் பரலோக பிரஜையாக மாறிடணும். கடைசியில் நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன்னு சொல்லணும். இந்த சபைக்கு போனையா, ஏசுனா நல்லவர் தான், ஆனால் சபை ஜனங்கள் சரியே இல்லையா, ஆனால் நான் பின் வாங்கிட்டேன் அப்படிங்கிற நிலை வந்துடக்கூடாது. சொல்லுங்க அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. அதே நேரத்தில் நீங்கள் மனுஷங்களை பார்க்குறவங்களாம் இருக்கக்கூடாது, கர்த்தரை பார்த்து வாடணும். சொல்லுங்க அல்லேலூயா. சில நேரங்கள் சிலர் சபைக்குள்ளே நடக்கிற அவங்களுக்கு எதிர்பட்ட சூழ்நிலைகள் என்று சொல்லுவாங்க. நான் சொல்வேன், நீங்கள் கர்த்தரை பாருங்கள், மக்களை பார்க்காதீங்க. அடுத்த விஷயம்,
உங்களுக்கு ரியல் டெஸ்ட் சபைக்குள்ளே தான் வரும். அவங்கள்ட்ட சொல்லுவேன், உங்களுக்கு பரீட்சையே சபைக்குள்ளே தாங்க இருக்குது, அதுதான் சபைக்குள்ளே வச்சுருக்கிறாரு. அவன் இப்போ இன்னைக்கு ப்ரெஸ்ஸில் சொல்லுவான், நாளைக்கு முகத்தை திருப்பிட்டு போவான். அப்போ நீங்கள் ஏன் திருப்பினாங்கன்னு கவலைப்படக்கூடாது. அவங்க திருப்பினாலும் நான் கர்த்தரை ஸ்தோத்தரிப்பேன், திருப்பாட்டாலையும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்பேன். பிரைஸ் லார்ட் சொன்னாலும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்பேன், பிரைஸ் லார்ட் சொல்லாட்டியும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்பேன். அதை ஆராய்ச்சி பண்ணுறது ஏன் வேலை கிடையாது. கரங்களை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. என்ன எல்லாம் அல்லையிலே வரமாட்டேங்குது. அதுதான் கற்றுக்கணும், இதுதான் கற்றுக்கணும். நீங்கள் சபைக்குள்ளே டெஸ்ட்டை, ரியல் டெஸ்ட்டு இங்கே தான் ஏன் வரும். புடம் விடப்படுகிற அனுபவங்கள் இருக்கும். உங்களுக்கு சத்து இருக்கும், உங்கள் வீட்டுக்குள்ளே பிரச்சனை வரும். சபைக்குள்ளே உங்களை உருவாக்குவாங்க, நல்ல ஷேப் பண்ணுவாங்க, எதையும் தாங்க சகிக்க உருவாக்குவாங்க. ஐயோ, வீட்டில் கூட என் கணவர் இப்படி சொன்னது கிடையாது, என் மனைவி கூட சொன்னது கிடையாது, என் பிள்ளை கூட இப்படி சொன்னது கிடையாது அப்படி சொல்லுவோம். அப்படி சொல்லுவீங்க. ஆனால் புடமிட்டு எடுப்பாங்க. ஆனாலும் கவலைப்படக்கூடாது. பாருங்க, பைபிள் எத்தனை பேர் பாருங்க எவ்வளோ பிரச்சனை பண்ண ஆட்கள். ஒவ்வொரு நிருபங்கள் எழுதுறதுக்கு காரணமே என்ன? சபையிலேருந்து பிரச்சனையே தான் எழுதுறாங்க. பிரச்சனை இல்லாத இடமே கிடையாது. ஆனால் பிரச்சனைகளை நீங்கள் பார்க்குற விதம் தான் ரொம்ப முக்கியமான விஷயம். சொல்லுங்க அல்லேலூயா. அடிக்கடி நீங்கள் நான் சொல்வேன் தான், பெட்ஷீட்டில் போயிட்டீங்கன்னா மூச்சு முட்டும், அதை பெட்ஷீட் மேலே நின்னீங்கன்னா மூச்சு முட்டாது. அதே மாதிரி பிரச்சனை நிரந்தரம் இருக்கும். நீங்கள் உள்ளே போகிறீங்களா வெளியே இருக்கிறீங்களா தான் முக்கியம். ஐயோ, இவங்க இப்படி சொல்லிட்டாங்களே, இப்படி பேசிட்டாங்களே அப்படின்ட்டு அழுதுட்டு இருந்தா நல்ல ஆட்களையும் தாக்குன ஆட்களையும் பார்த்துருக்கேன். நல்ல ஆளாக இருப்பாங்க, நமக்கு தெரியும் அவங்க ரொம்ப நல்ல ஜென்யூனான ஆள். அவங்களையும் பயங்கரமாக காயப்பட்டுருக்குறாங்க, தாக்கப்பட்டிருக்கிறாங்க, சுடப்பட்டிருக்கிறாங்க. உடனே நினைப்பேன், படுத்த மரத்துக்கு தான் நல்ல கல்லடி. சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ நல்லா கவனிச்சு, அன்பு, ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். பக்கத்தில் சொல்லுங்க, ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். என்ன சொல்லப்பட்டிருக்கு? பாரபட்சம் பார்க்காதீர்கள். ரெண்டாவது, நீங்கள் என்ன செய்யணும்? பாதுகாக்கிறவங்களாக நம்ம இருக்கணும். பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம், அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனும் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளமாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். கரங்களை வைத்து அல்லேலூயா பார்ப்போம். அல்லேலூயா. அப்போ முதலாவது சொன்ன, பாரபட்சம் காட்டுகிறவர்களாக நீங்கள் இருக்காதீங்க. ரெண்டாவதாக, பாதுகாக்கிறவர்களாக அல்லேலூயா அல்லேலூயா நீங்கள் காணப்படணும். மூன்றாவது விஷயத்தை நான் சொல்கிறேன் பாருங்க, என்ன அப்படின்னா, மற்றவர்களுக்கு பயனுள்ள பாத்திரமாக நீங்கள் இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். பயனுள்ளவர்களா நீங்கள் ஒரு அவைலபிளான ஆளாக இருக்கணும். முக்கியமான விஷயம், ரைட்டா? அவைலபிள். நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன், பல வேலைகள் இருப்பாங்க, ஆனால் அவங்க அவைலபிளாக இருக்கும். ஒரு தேவை, ஒரு பிரச்சனை அப்படிங்கிற நேரத்தில் அவங்க அவைலபிளாக இருக்கணும். இந்த சுயநலமாக இருக்கக்கூடாது. நான் மற்றவங்களுக்கு நான் உதவி செய்கிறது, ஒரு தேவை, நெருக்கடின்னு சொல்கிற நேரத்தில் நிறைய பேர் இருக்கிறாங்க பாருங்கள், நல்ல உதவி செய்ய பயன்படுகிறவர்களா. நான் இருந்தையா, நான் எனக்காக வாழ்ந்தேன், நான் மற்றவங்களுக்காக என்ன செய்தேன், உனக்காக நான் மரித்தேன், எனக்காக நீ என்ன செய்தாய். கிறிஸ்து நமக்கு பயனுள்ளவராக இருக்கிறார். அவருடைய வார்த்தைகள் பயனுள்ளது. அப்படி ஸ்தோத்திரம். அவருடைய தியாகம் நமக்கு பயனுள்ளதாக இருக்கிறது. ஒரு சாக்ரிஃபைஷியல் ஒரு ஸ்பிரிட் நமக்கு இருக்கணும். அவரை தந்தர்லி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். எல்லா மகிமையும் உடைய ஆண்டவர் எல்லா மகிமையை விட்டு உங்களுக்காம் எனக்காம் இந்த உலகத்தில் அது தச்சனுடைய வீட்டில் பிறந்து பாருங்க, பெற்றோர் கீழ்ப்படிந்து நன்மை செய்கிறவராக சுட்டி திருந்து அற்புத அதிசயங்கள் ஜனங்கள் வாழ்க்கை செய்து எல்லா ஏச்சு பேச்சு அவமான நிந்தை பிசாசின் ஆவினால் துரத்துறான்னு சொல்லி அது நல்லதெல்லாம் செஞ்சா 1008 கேள்வி கேட்ட போதும் ஒன்னையும் அது சோத்திரம் காதில் வாங்காத படிக்கு பலர் அவரை விட்டு தூரம் போயிட்டாங்க பாருங்க. நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களோங்கிற சொல்லுனேன். அது சோதரன் தான் மறிக்க போகிறது குறித்து அவர்கள் சொன்னோன்னே அது சோதரன் எல்லாரும் அவரை கைவிட்ட சூழ்நிலையிலும் பாருங்க, அவர் தன்னுடைய வேலையை கரெக்டாக செய்து முடிச்சு இந்த பிதாவை இந்த பாத்திரனை விட்டு நீங்கள் கொடுமானால் நீங்கள் படி செய்யும், ஆகிலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உங்களுடைய சித்தத்தின்படி ஆகிடுவது. கரங்களை வைத்து தலைச்சங்க பார்ப்போம். தன்னை முற்றுமாய் ஒப்பு கொடுத்து நம்முடைய ஜீவனை கொடுத்து 3 நாள் உயிரோடு கூட எழுந்து இன்றைக்கு பிதாவின் வலது பார்சல் வீட்டில் நமக்காக என்று செய்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. அதை 1 யோவான் 2ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்க, 1-2 வசனங்கள். என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன் சொல்லிட்டு, பாவம் செய்யாதபடிக்கு நான் சொல்கிறேன் அது சொல்லிட்டு சொல்கிறாரு. ஒருவேளை நீங்கள் பாவம் செஞ்சிட்டனாலும் நீங்கள் ஒருவேளை நீங்கள் பாவம் செய்து விட்டாலும் அதற்கு உள்ள பரிகாரத்தையும் உங்களுக்கு நான் சொல்கிறேன் அப்படிங்கிறார் பாருங்க. தொடர்ந்து வாசிங்க. ஒரு பாவம் செய்கிறவனானால் நீதிபரராக இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்கா பிதாவிடத்தில் பரிந்து பேசுகிறான். ஒரு வழியை காட்டுறேன் ஐயா, உங்களுக்கு ஒரு பரிந்து பேசுகிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். கரங்களை வைத்து தலைவச்சுங்க பார்ப்போம். 2வது வசனத்தில் பாருங்க, நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே, உனக்கா மட்டும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாரு பாருங்க. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல சர்வலோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்கிற பலியாயிரு. கரங்களை வைத்து வர அழைச்சுங்க பார்ப்போம். சத்தமா சொல்லுங்க.
எனக்கு தான் நினைக்கிறேன் எல்லாருக்கும் எல்லாருக்கும் ஒரு ஆசீர்வாதம் நிச்சயமா கிடைக்கும். எல்லாருக்கும் பயம், எல்லாரும் இயேசுநாதரை பயன்படுத்தி கூட முடியும். கரங்களை போய் தலைவச்சுங்க பார்ப்போம். பயனுள்ள பாத்திரமாக கர்த்தர் நம்ம மாற்றட்டுமே. இதான் அன்புங்க. முதலாவது என்ன சொன்னேன்? பாரபட்சம் பார்க்காது அன்பு. ரெண்டாவதாக அன்பு எப்படிப்பட்டதாக இருக்கும்? பாதுகாக்கும். ஒருத்தரையும் எல்லாரையும் பாதுகாக்கும், சரிப்படுத்தும், உணர்த்தும், பேசும். நீங்கள் நல்ல ஜபத்தோடு ஆலோசனை சொல்லும் பொழுது ஜனங்கள் கேட்பாங்க. மென்சுலர்ஷிப்பில் ஆட்கள் நீங்கள் போதனைகள் கொடுக்கும் பொழுது ஆட்கள் கேட்குறாங்க. நீங்கள் சொன்ன ஆலோசனைப்படி நாங்கள் செய்தோன்னு சொல்கிறவங்க இருக்கிறாங்க. அது சோதனை பாதுகாக்கிற வேலை. ஒருத்தன் கேட்டு ஒரு குடும்பங்களுக்குள்ள சண்டை சச்சரக்கூடாது, பிரிவினைகள் ஆவி வந்துடக்கூடாது. பாதுகாக்கிற வேலை ரைசலா சில நேரம் நம்ம செய்ய வேண்டி இருக்கும். அது சொல் வியாதிகள் நிறைய இருக்கும், ஃபினான்ஷியல் கிரைசிஸ் இருக்கும், பல பிரச்சனை, எல்லாத்தையும் நம்ம பாதுகாக்கிற வேலை. ஆண்டவரே எப்படியாவது இந்த குடும்பத்திற்கு ஒரு அற்புதத்தை செய்யணும். கரங்களை வைத்து அழைச்சுங்க பார்ப்போம். அல்ல சோதரம் துருபதேசங்களை ஜனங்கள் சிக்கிடக்கூடாது. அப்பப்போ அதுதான் அதை குறித்த ஒரு மிகப்படுத்தப்பட்ட உபதேசங்கள், குறைத்து மதிப்பிடப்படுகிற உபதேசங்கள், அந்நிய உபதேசங்கள், உலக பிரகாரமான உபதேசங்கள்லாம் பைபிளோட கலந்துருவாங்க. எல்லாத்தையும் அல்ல சோதரம் நம்ம குணத்து காரணம் என்னன்னா ஒருத்தரும் கெட்டு போயிடக்கூடாது. கரங்களை வைத்து அழைச்சுங்க பார்ப்போம். சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. சிலவன் நீங்கள் நல்லது, சிலவன் கெட்டே தீர்வேன்னு இருப்பான். அவங்கள நம்ம என்ன செய்யணும்? கரெக்டாக ஹேண்டில் பண்ணி அவங்கள அந்நியப்படுத்திடணும். காலில் செப்டிக் ஆகிட்டுனா சரியா உடனே கவனிக்கலைன்னா காலை கரெக்டாக எடுத்து மற்ற பகுதியை காப்பாற்றிடணும். அப்போ இந்த 3 விஷயங்கள் ரொம்ப முக்கியம். முதல்ல என்ன சொன்னேன்? பட்சபாதம், பாரபட்சம் பார்க்காதீங்க. ரெண்டாவதாக பாதுகாங்க. மூணாவது நீங்கள் பயன்படுங்க, சாக்ரிஃபைஸ். உங்களுக்காக மற்றவங்க பயன்படுற நேரம் இன்னும் எக்ஸ்ட்ரா நமக்கு டைம் தேவைப்படும், எக்ஸ்ட்ரா எனர்ஜி தேவைப்படும். அதை நம்ம செலுத்திக்கிட்டு இருக்கணும். அதை டிபெண்ட் பண்ணியே நம்ம இருக்கக்கூடாது. அது கொடுக்கும் பொழுது ஒரு ஆசீர்வாதம் ரொம்ப முக்கியமான விஷயம். ஹல்லேலூயா. எல்லாரும் சந்திக்கப்படணும் பார்த்தீங்களா? அது ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம ஆண்டவர் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுற ஆட்களாக இருக்கக்கூடாது. ஆண்டு ஒரு பிரோஜனமான ஆளாக இருக்கணும். கரங்களை வைத்து அழைச்சுங்க பார்ப்போம். பாவரிக்கை செய்து பண்ணிக்கிட்டே இருக்கிற ஆளாக இருக்கக்கூடாது. அழைச்சோத்தை நல்லா பரிசுத்தம் வாழ்ந்து நம்மளை பற்றி கவலைப்படக்கூடாது. நல்லா படிக்கிற பிள்ளைகளை பற்றி பெற்றோர் கவலைப்படுவாங்களா? கவலைப்பட மாட்டாங்க, விட்டுருவாங்க. நல்லா படிப்பான்னு. ஏன்னா படிக்காத கேஸை போட்டு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, படின்னு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். அந்த நிலை நமக்கு இருக்கக்கூடாது. அப்போ பாருங்க, இந்த பகுதியை வாசித்து பண்ண 1 யோவான் 2ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்க்கும் பொழுது டைம் ரொம்ப ஆயிடுச்சு, நான் வேகமாக சொல்கிறேன். இந்த 2ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்க்கும் பொழுது 5 ஆசீர்வாதங்களை சொல்கிறார். என்ன சொல்றாரு? கற்பனைகளை கைக்கொள்கிறதுனால் வருகிற மேன்மை என்னன்னு சொல்லி பார்க்கும் பொழுது 5 காரியங்கள். நான் வேகமாக அதை மட்டும் நான் சொல்லி முடிக்கிறேன். முதலாவதாக 3ஆம் வசனம் 4ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது அவரை அறிந்து கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம், அவரை அறிந்து கொள்ளுகிறவர்களாய் மாறுகிறோம். சோத்திரம். அவருடைய கற்பனைகளை, அதாவது என்ன கற்பனை? ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாக இருங்கள் அப்படி சொல்லப்படும். அதை நீங்கள் நல்லா கவனிச்சுக்கோங்க. சோத்திரம். கைக்கொள்ள ஆரம்பிக்கும் பொழுது அவரை பர்சனலாக நீங்கள் அறிந்து கொள்கிறவர்களாய் மாறுகிறீர்கள். எத்தனை பேர் இந்த உலகத்தில் பாருங்க பெற்றோரை சரியாக விளங்கி கொள்ளாமல் இருக்கிறாங்க. அவங்க சொல்கிற நல்ல விஷயத்த கெட்ட விஷயமா சொல்கிற ஆட்கள் இருக்கிறாங்க. காரணம் என்னன்னா தகப்பனை அறிந்து கொள்ளவில்லை. ஆனால் நீங்கள் கைக்கொள்ள ஆரம்பிச்சிட்டிங்கன்னா எதற்காக இதை சொல்லியிருக்கிறாரு? மற்றவற்றை அன்பாயிருங்கன்னு எதற்காக சொல்லியிருக்கிறாரு? ஏன்ட்டு அன்பாயிருங்கன்னு எதுக்காக சொல்லியிருக்கிறார் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா புரியும். கரங்களை வைத்து அழைச்சுங்க பார்ப்போம். அறிந்து கொண்டோன்னா எக்ஸலண்ட்டாக நம்ம செயல்படுத்தும். ஒரு மொபைல் ஃபோன் இருக்குது, இதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் நமக்கு நல்லா எவ்வளவு தெரிய அது ஃபுல் பயன்பாட்டை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். நிறைய நேரத்தில் நிறைய சேனல்ஸ் பாருங்கள், ஒரு ஆப்புடைய பயன்பாட்டை சொல்லுவாங்க. எவ்வளோ விஷயங்களை எப்படி கண்டுபிடிக்கிறாங்க பாருங்கள். அப்போ அதை ஆழமாக உட்கார்ந்து அவங்க சிந்திக்கிறதுனால, ஒரு சாதாரண வாட்ஸ்அப்பாக இருக்கலாம், அதை எக்ஸலண்ட்டாக யூஸ் பண்ணுற ஆட்கள் இருக்காங்க, என்ன மாதிரி கொஞ்சமாக யூஸ் பண்ணுற ஆட்கள் இருக்கிறாங்க. என்ன ப்ராப்ளம்னா அதை அறிந்து கொள்ளலை. நீங்கள் அறிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கை துணையாக இருக்கலாம், அது அறிந்து கொள்ளும் பொழுது உங்கள் பிள்ளைகளாக இருக்கலாம், அறிந்து கொள்ளும் பொழுது அது மாத்திரமல்ல விசுவாச மக்களை ஊழியர் நீங்கள் அறிந்து கொள்ளும் பொழுது இன்னும் எக்ஸ்ட்ரீமாக நீங்கள் ஆசீர்வாதமாக மாற முடியும். கரங்களை வைத்து வரச்சுங்க பார்ப்போம். ரெண்டாவதாக அவர் சொல்லப்பட்டிருக்கிற காரியம் என்னன்னா 5ஆம் வசனம் 8லிருந்து 11 வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது அவரை கற்பனைகளை கைக்கொள்கிறதுனால் வருகிற மேன்மை என்ன? அன்பு பூரணமாகும். ஒரு வளர்ச்சி அடையும் பாருங்க. ஒரு ஆரம்ப நிலையிலேயே நம்ம இருக்க மாட்டோம், வளர்ந்துக்கிட்டே இருப்போம், ஒரு பூரண நிலைக்குள்ளே வருவோம். சொல்லுங்க, ஒரு நிறை கூடமாக நம்ம லைஃப் மாறும். எதுவும் ஒரு எல்கேஜி கேஸில் இருக்க மாட்டோம், ஆனால் பிஹெச்டியா ப்ரீகேஜிலேருந்து பிஹெச்டி லெவலுக்கு ஒரு நிறைவை தருவார். பாருங்கள், அறகுறை குடம் தான் ஆடிட்டு அசைஞ்சிட்டு கத்திட்டு கிடக்கும், நிற கூட என்ன செய்யாது, அழும்பாதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி கத்தணும் உங்கள் வாழ்க்கையை மாற்றும். மூன்றாவதாக நீங்கள் பார்க்கும்போது 5ஆம் வசனத்தின் பிற்பகுதியை வாசித்து பார்க்கும் பொழுது அவருக்குள் இருக்கும் பாக்கியம் உங்களுக்கு கிடைக்குது.
அல்லது அவருக்குள் இருக்கிற, எங்க இருக்கிறீங்க? அவருக்குள்ள இருக்கீங்க. அவருக்கு வெளியே எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அவருக்குள் இருக்கத்தக்கதான ஒரு பாக்கியம். எஸ், நான் எங்கேயா இருக்கேன்? அவருக்குள்ள இருக்கேன் ஐயா. கிறிஸ்தவ பேர் எனக்கு இருக்கு, அது கிறிஸ்தவ குடும்பத்தில் நான் பிறந்திருக்கேன், அது கிறிஸ்தவ சலுகைகள் எனக்கு இருக்குது, எல்லாம் விஷயம். ஆனால் கிறிஸ்துக்குள்ளே நான் இருக்கிறேன்னா, ஒரு கிறிஸ்துக்குள்ள இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறேன், பழைய நான் ஒளிந்து போயினேன், எல்லாம் புதிதாக என்ன. கரங்களை போய் தலைச்சுங்க பார்ப்போம். 4ஆவதாக நீங்கள் 6ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது உங்கள் அஸ்திபாரம் சரியாக இருக்கும். உங்கள் அஸ்திபாரம் சரியாக இருக்கும். ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் உங்கள் லைஃப்பில் போடுவீங்க. மேற்பூச்சா நீங்கள் கட்டுகிற ஆட்களாக இருக்க மாட்டீங்க. கடந்த நாட்கள் அதிகமான மழை பெய்த பொழுது பெங்களூரில் ஒரு பில்டிங் அப்படியே எத்தனையோ 6 மாடி குடியிருப்பு அப்படியே புதுசாக கட்டப்பட்ட நிலையில் அப்படியே விழுந்தது. காரணம் என்ன அப்படின்னா, ஃபவுண்டேஷன் ப்ராப்ளம். அதான் பிரச்சனை. 4 மாடிக்கு 6 மாடி கட்டினாங்கன்னு சொல்கிறாங்க. அனுசோத்திரம். அப்போ 6 மாடிக்கான ஃபவுண்டேஷன் அவங்க போட்டிருக்கணும். போடாமல் 4 மாடிக்கான ஃபவுண்டேஷனை போட்டு 6 மாடி கட்டுற நேரத்தில் அது தாங்காமல் அது விழுந்த நிலையை குறித்து பார்க்கிறோம். சாயில் டெஸ்டிங் ரொம்ப முக்கியமான விஷயம். அது செய்யாததுனால அப்போ உங்கள் அஸ்திபாரம் சரியாக இருக்கும். எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவர் மறுதளிக்க மாட்டீங்க, ஆரை விட்டுவிட மாட்டீங்க, இடறி விட மாட்டீங்க. கடைசியாக 5ஆவதாக 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது அவராலே ஏற்றுக்கொள்ளப்படுகிறோம். அவராலே ஏற்றுக்கொள்ளப்படுகிறோம். அவர் நம்மை ஏற்றுக்கொள்கிறார். தம்முடைய பிள்ளையாக, தம்முடைய மனவாட்டியாக நம்மை ஏற்றுக்கொள்கிறார். எஸ், என் பிள்ளை, என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது அப்படிங்கிற ஒரு பாக்கியம் நமக்குள்ள வருது. இந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு தர வல்லவராக இருக்கிறார். நீங்க செய்ய வேண்டிய காரியம் ஒருவரில் ஒருவர் அன்பாக. நல் வாழ்த்தின் மாதத்துல என்ன வெளியும் அன்பா இருக்க. என்னது ஒருத்தருக்கு இருக்கிற நெகட்டிவ் யோசித்து பார்க்காதீங்க, பாசிட்டிவ் யோசித்து பாருங்க. ஒருத்தர் உங்களுக்கு 9 நன்மை செஞ்சிருக்கலாம், ஒரு தீமையை செஞ்சிருக்கலாம். அந்த ஒரு தீமையை ரொம்ப பெருசா பார்க்காதீங்க, செய்த 9 நன்மையை யோசித்து பாருங்க. எத்தனை சபை வரலாற்றில் எத்தனை பேர் நல்ல நன்மைகள் செஞ்சாங்க, அதே ஆட்கள் தீமையை செஞ்சுருக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கும் ஆவியில் அவங்களோடு கூட இணக்கமாக இருக்கிறது காரணம் என்ன அப்படின்னா, அவர்கள் செய்த நன்மையை நாம் ஒருபோதும் மறக்கக்கூடாது. கரங்களை வைத்து அலழிச்சங்க பார்ப்போம். சில ஒரு காலத்தில் வைப்பார், ஒரு காலத்தில் ஆண்டவர் எடுப்பார். நியாயத்துக்காக வெளியே போவாங்க, நியாயம் இல்லாமல் போவாங்க. அது பெரிய பிரச்சனை அல்ல. ஆனால் அவங்க செய்த நன்மைகளை, ஒரு சின்ன வேலையாக இருக்கலாம், சின்ன ஒரு உதவியாக இருக்கலாம், அதை நினைக்கிறவர்களாய் நாம் காணப்பட கர்த்தர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். கிறிஸ்துவை போல நாம் மாறுவோமாக. இந்த அன்பின் சீசன் பாருங்க, அன்பின் சீசன். இயேசுடைய மார்பிலே அது சாய்ந்து கொண்டிருந்த ஒரு மனுஷன் முக்கியமான ஒரு கருத்தை சொல்றாரு, ஒருவரில் ஒருவர் அன்பாருங்க. அவங்க வீட்டில் இருக்கிற ஆட்களோடு அன்பாருங்க, வம்பா இருக்காதீங்க, பிரச்சனை பண்ணாதீங்க, அவங்களை ஏசாதீங்க, அவங்களை சபிக்காது, அவங்களுக்கு இடையூறு பண்ணாதீங்க. இடையூறு பண்ணாங்க முடிஞ்ச அளவு உங்களுக்கு உதவியாக இருக்க முடிஞ்சனா ஒதுங்க. உபத்திரவம் மட்டும் இல்லாமல் இருங்க. உபத்திரப்படுத்துகிறவளா, தாயை தகப்பனை வேதனைப்படுத்து, உடன் சகோதர சகோதரி வேதனைப்படுத்துகிற நிலைகள் நமக்கு இருக்கவே கூடாது. நம்ம ஒருவரில் ஒருவர் அன்பா இருக்க கர்த்தர் கிருபை தருவார். இருக்கிற இடத்துல அப்படியெல்லாம் நம்ம எழுந்து நிற்போமாக. ஆண்டவரே, இந்த அன்பின் ஆவி எங்களுக்குள்ளே ஊற்றுங்க ஆண்டவரே, அந்த உண்மை போல எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. எத்தனை பேர் சொல்ல போறீங்க, ஆண்டவரே ஆண்டவரே நான் பட்சபாதம் பண்ணுகிறவனா இருக்கக்கூடாது, பாரபட்சம் என் வாழ்க்கையில் இருக்கக்கூடாதப்பா. 2ஆவது சொல்லுங்க, நான் மற்றவர்களை பாதுகாக்கிறவனா இருக்க கிருபை தருவீராங்க. 3ஆவது சொல்லுங்க, மற்றவர்களுக்கு நான் பயன்படுகிறவர்களாக இருக்க கிருபை தாங்க. ஒருவரும் கெட்டு போகிற அப்படி சித்தம் அல்ல. ஒருத்தர் நம்மால் கெட்டு போகக்கூடாது, ஒருத்தர் கெட்டு போகிறதுக்கு நம்ம இடம் கொடுக்கக்கூடாது. அதுக்கு செய்ய வேண்டிய காரியம் என்ன, அவருக்காக ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. ஆண்டவரே எனக்கு ஜெபம் பண்ண, பின்மாற்றத்தில் இருக்கிறவங்களை கத்த தொடும்படியா, அந்நியமாக இருக்கிறவங்களை கத்த தொடும்படியா, இன்னும் ரட்சிக்கப்படாதவர்களை ரட்சிக்க வாலிபரில் எனக்கு தெரியும், ஆனால் இன்னும் ரட்சிப்புகள் இல்லை, எனக்கு ஒரு பாரம். ஆண்டவரே அவள் ரட்சிக்கப்படணுமே. ஆனால் உமக்கு ரொம்ப தூரத்துக்கு போயிட்டாங்கப்பா, உமக்கு தூரத்துக்கு ரொம்ப தூரத்துக்கு போனவங்க இருக்கிறாங்க. ஆனால் மாறாதவர், எல்லாவற்றையும் மாற்றுகிற ஆண்டவர். ஆண்டவரே சவுல் பவுலை மாற்றின ஆண்டவர், எங்க பிள்ளைகளை மாற்ற வல்லவராக இருக்கிற ஆண்டவரே. எவ்வளோ தூரம் போனாலும், எவ்வளோ எதிராக இருந்தாலும், நம்மை தூஷிக்கிற நிலை, நம்முடைய வார்த்தையை தூஷிக்கிற நிலை, நம்முடைய ஜனங்களை தூஷிக்கிற நிலை, ஊழியர்களை தூஷிக்கிற நிலை இருந்தால் நீர் மாற்றத்தை தருகிற ஆண்டவர். அதை குறித்த சாட்சி ஏராளம் கேள்விப்பட்டிருக்கிறோமே. அது வெளியே போனது மாத்திரமல்ல, அந்நிய காரியங்களில் ஈடுபடுகிற, உலகத்தின் காரியங்களில் ஈடுபடுகிற நிலைகள் இருக்கிறது. அப்பா
ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே எல்லாரையும் பாதுகாக்க கிருபை தாங்க. சபைக்குள்ளே ஆண்டவரே எந்த வித பார்ஷியாலிட்டியும் காணப்படாதபடி காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. ஆண்டவரே எல்லா குரூப்பிஸ் ஆவிகள் ஆண்டவர் இருக்கவே கூடாது ஆண்டவரே. இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு என்று சொல்லி பாடி உண்மை மகிமைப்படுத்த கிருபை தாங்க. வீடுகளுக்குள்ள இந்த பார்ஷியாலிட்டி ஸ்பிரிட் இருக்கக்கூடாது. பார்ஷியலாக நடத்துகிற மாதிரி தப்பா நாங்கள் விளங்கி கொள்ளவும் கூடாதப்பா. ஆண்டவரே நமக்கு சந்தேகம் இருக்குந்தா நம்ம கேட்டு தெளிவை பெற்றுக்கொள்ள கிருபை தர. நல்ல கரங்களை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஐயா. சொல்லுங்க ஆண்டவரே, நான் மற்றவங்களை பயன்படுகிறவங்களா இருக்கணும் ஆண்டவரே. நான் பயன்படுகிற பாத்திரமா இருக்க கிருபை தருவீரா. என்ன பயன்படுத்துங்க ஆண்டவரே, என்ன பயன்படுத்துங்க ஆண்டவரே. ஆண்டவரே என்கிட்ட வந்து நன்மை போகணும் ஆண்டவரே. ஆண்டவரே நன்மை போகணும் ஆண்டவர். நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழையை வர்ஷிக்க பண்ணுகிற ஆண்டவர். ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா. அல்லேலூயா. நன்றி. என்கிட்ட நன்மைகளை மட்டும் காண கிருபை தருவீராக ஆண்டவரே. உன்கிட்ட இருள் இல்லப்பா ஆண்டவர். என்கிட்ட இருள் இருக்கக்கூடாதப்பா. உங்ககிட்ட வெளிச்சம் இருக்க ஆண்டவர். என்கிட்ட வெளிச்சம் இருக்கணும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஐயா. உங்ககிட்ட சாபம் இல்லை ஆண்டவர். என்கிட்ட சாபம் இருக்கக்கூடாது ஆண்டவரே. உங்ககிட்ட ஆசீர்வாதம் இருந்தது, அந்த ஆசீர்வாதம் கடன் செல்லணும் ஆண்டவரே. உங்ககிட்ட வறட்சி இல்லை, என்கிட்ட வறட்சி காணப்படக்கூடாது. என்கிட்ட வந்தவங்க ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். வாடி போகிற நிலைகள் வரக்கூடாது. எத்தனை பேர் சொல்லு? கரங்களை உயர்த்தி கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. அந்த அன்பின் ஆவி. ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்க. அல்லேலூயா. ஆண்டவரே விரோதிகளை நேசிக்கிற அன்புக்காக நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நான் ஒருவர் ஒருவர் அன்பாயிருங்க. நான் சொல்ல வர்ற காரியம் நல்லா புரிஞ்சுங்க. இந்த பகை உணர்வே இருக்கக்கூடாது. அவங்கள கசப்பே இருக்கக்கூடாது. அவங்க எதிராக நம்ம பேசுறது கூடாது. அவங்களுக்கு எதிராக நம்ம நினைக்கக்கூடாது. அவங்களுக்கு எதிராக நம்ம செயல்படக்கூடாது. இதுதான் நான் சொல்ல வர்றேன். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உங்களுக்கு வெகு தீமை செய்த ஆட்களாக இருக்கலாம். மீண்டும் அவங்களை கட்டி பிடிச்சிக்கிட்டு அரவணைச்சிருக்கணும்னு நான் சொல்ல வரல. பிரைஸ் லார்ட். எல்லாரும் எங்கே வைக்கிறோமோ வைக்கணும். அதான் முக்கியமான விஷயம். பாருங்க, நம்ம ஆண்டவர் எங்கே வைக்கிறோமோ நெருக்கமாக வச்சுருந்தா நமக்கு ஆசீர்வாதம். ஒருத்தர் ஒரு ஸ்தானத்தை நம்ம அல்ல ஃப்ரெண்ட்ஷிப் ஃபெலோஷிப்னு சொல்லுவாங்க. எந்தெந்த ஸ்தானத்தை பாகியம் முகத்தை திருப்புற நிலைகள், ஏசுகிற நிலைகள், சோத்திரம் தூற்றுகிற நிலைகள் நமக்கு இருக்கவே கூடாது. ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்க. நேசிக்கிற அன்பை நல்ல பிதாவை நன்றி ஸ்தோத்திரிக்கிறோம். ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற கற்பனைகளை அன்று நாங்கள் தியானிக்க தந்த கிருபைக்கு நன்றி ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமென். ஒருத்தர் அன்பாக இருக்க கிருபை தாங்க. சின்ன லெவலில் பெரிய லெவலில் எல்லா இடத்துலையும் அன்பு. மனிதர் யாவரிடம் பாசம் காட்டுவோம். இயேசு மந்தைக்குள் வரவழைப்போம். கிறிஸ்தவத்தின் மேன்மையதுதான். சண்டைகள் சச்சரவுகள் ஒருபோதும் வர சொத்து சண்டை, அதில் பல பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க. தவறான புரிதல் கொள்ளுதல் நிமித்தமாக வர்ற சண்டைகள், தவறான ஐக்கியங்கள் நிமித்தமாக வர்ற சண்டைகள், அன்பரே முன்னமிற்றமின்மையால் வர்ற சண்டைகள், இதெல்லாம் நீங்களும் ஒரு அன்பு நிறைந்த குடும்பமாய் மாற தருவீரா. உமக்கு ஒரு இணங்குகிற குடும்பமாக இருக்க கிருபை தான். இந்த வாரத்தில் பிள்ளைகள் செய்கிற வேலைகள், தொழில்கள், ஊழியம், படிப்பெல்லாம் ஆசை விஷயம், எக்ஸாம் எழுத நல்லா எழுத கிருபை. எல்லாருடைய பிராணங்களை வாய்க்க வச்சுங்க. பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. எந்த தாமதம் வராதபடி காத்துக்கொள்ளுங்க. நீண்ட நாட்கள் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிற காரியத்தில் ஜெயத்தை தருவீரா. நல்ல சுகத்தை பலத்தை தருவ. வீடுகளில் சமாதானத்தை சந்தோஷம் நிறைவாய் தருவீராகப்பா. நீதிமான் கூடாரத்தில் ரட்சிப்பின் கெம்பீர சத்தம் உண்டு என்கிற வார்த்தை நிறைவேறட்டும் அப்பா. இப்படி கிருபையில கரத்தில் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒப்பு கொடுக்கும். எல்லா ஊழியும் ஒப்பு கொடுக்குறோம். நீர் தொடர்ந்து மகிமைப்படுத்தும்படியா ஜெபிக்கிறோம். ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க நீர் கிருபை தரும்படியா ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவ நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து நீங்கள் வேறு எந்த திருச்சபைக்கு போகலன்னா எங்களோடு கூட இணைந்து கர்த்தரை ஆராதிக்க முடியும். நீங்கள் ஆன்லைன் மூலமாகவும் எங்களோடு கூட இணைந்து கர்த்தரை ஆராதிக்க முடியும். எங்களுடைய யூடியூப் சேனல் ஜைனட் சர்ச் திருநெல்வேலி, அதை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுங்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. எங்களுடைய எல்லா நிகழ்ச்சியும் உங்களுக்கு வரும். சிறுவருக்கான பிளஸ் சர்வீஸ், வாலிபருக்கான எஸ் சர்வீஸ், பைபிள் ஸ்டடீஸ், ப்ரேயர்ஸ், அது மாத்திர சர்வீசஸ் எல்லாம் பற்றி நீங்கள் பார்க்கிறதுக்கு கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். நன்மைகள் நிச்சயமாக பெற்றுக்கொள்வீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.